ஈஸ்டர் அட்டாக் நடந்தப்போ உங்கள்கிட்ட வந்து ஊடகவியலாளர் கேட்கணும், நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாப்புல இவரு. நான் இது ஹாஸ்பிட்டல் தான் போனேன்னு சொன்னேன். இல்ல இந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாரு. அதுல சொல்றாரு அவரு, நான் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக சிங்கப்பூர் போயிருந்த நேரத்தில் இது இப்படி நடந்து போச்சுங்க. அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மைத்திரிபால கேட்கிறாரு. சரி, இப்படியாப்பட்ட நபர் தான் மைத்திரிபால சிறிசேன. உள்ள புடிச்சு போட்டு விசாரிக்கத்தான் இருக்கு. சுரேஷால் எங்கிட்டனா மைத்திரிபால சிறிசேன எங்கிட்ட இன்னொருத்தர் இருக்காரு. சித்தப்பா மாதிரி ஒரு மனுஷன் இலங்கையிலே இல்ல. ஆனா ஆமாடா அப்பா, இலங்கையில இல்ல, அமெரிக்காவில் இருக்காரு. நம்மளும் சொல்றோம் இல்ல இல்ல இல்ல, நோ நோ நோ, அவங்கள போல சித்தப்பா உலகத்துல இல்ல. ஏன்னா அவருக்கு 7 மூளை. அந்த 7 மூளை இப்ப வேலை செய்யாம அங்க உட்கார்ந்து இருக்காரு. சுகம் இல்லை. இன்னைக்கு சட்டத்தண்ணி சொல்லியிருக்காரு, ஐயோ அவரை கூட்டு வர முடியாத நிலையப்பா, அவருக்கு வந்து உடல் சரியில்லை, சுகம் இல்லாம இருக்கு, அவருக்கு விமான பயணம் எல்லாம் கஷ்டம். அப்ப நான் சொல்றேன், பெரசூட்ல போட்டு அனுப்பிடும். ஒன்னும் இல்ல, அவரை படுத்துக்கிட்டு இருந்தா அது காத்துல கொண்டு விட்டுட்டு போயிரும். நாமல் ராஜபக்சவின் கதவு வழியாக அல்ல, பூரி பொத்து கொண்டு தப்பி ஓடினார். எனக்கு சரி மன வருத்தம். பாத்தீங்கன்னா நான் கூட இப்ப எல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க, அங்க இப்படி கையில காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நான் ஒன்று சொல்ற வீடியோ கீழே பாருங்க. இந்த பாருங்க, அந்த வீடியோ நான் ஷூட் பண்ண வீடியோ, மேல இருந்து என்ன காட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்க மக்களே. ஜனாதிபதியோடைய தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜனாதிபதியோட யாருமே தெரியும். ஒரு குடும்பத்துல இருக்க இந்த மூத்த பையங்களோ சின்னவங்களோ வேட்ட கழுவி வைக்க மாட்டானுங்க. அவங்க அம்மா அவங்க தங்கச்சி கழுவணும். அப்படி சரியா கழுவி வைங்கடா. நீங்க சாப்பிடுற பேட்ட நீங்க கழுவி வைங்க, பழகுங்க. தண்ணியங்க ஊர்ல ஆம்பளமா இருக்கு முதல் பை இல்ல டெல்சன். இந்த குடும்பத்தையே முதலா பழுதாக்குறது வந்து கொண்டு வந்து கல்யாணம் கட்ட அப்புறம் பிள்ளைகளை பழுதாக்குற அம்மா அப்பாவும், கல்யாணம் கட்டோடனே எல்லா கணவன் மேரையும் பழுதாக்குற மனைவி, மனைவி மேல பழுதாக்குற கணவன். இது மூண்டும் ஒழுங்கா இருக்க மாட்டா குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்ன கதை? தமிழ் வந்து பாராளுமன்ற அமர்வு கொஞ்சம் அப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய செய்திகளும் இருக்கு, பாராளுமன்றத்திலையும் சரி பாராளுமன்ற வெளியும் சரி. அதுக்கு போத வந்துருவோமே, இந்த போலீஸ் மாதிபருக்கு ஒரு மரண அச்சுறுத்தல் விடுத்தார் ஒருத்தர். அப்படி கொலை செய்யப்படுவார் 37வது போலீஸ் மாதிபர் அப்படின்னு சொன்னவரு 2 நாளா ஆளை காணும். எங்க போயிட்டு எந்த கடலுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்காருன்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் ராஜபக்ச வீடா தான் இருக்கும் அது. எப்படி இருந்தாலும் அவருக்கு விசாரணை ஆரம்பிங்க அப்படின்னு கடுவலை நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கு. அதனால கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகம் அந்த அமைப்பு வந்து பிரிவினர் வந்து இன்னைக்கு விசாரணையை ஆரம்பிக்க எல்லாம் ரெடி. அந்த ஒரு கள்ள கூட்டம் எப்படா போவன்னு பாத்துட்டு இருக்கு. இன்னொரு கூட்டத்துக்கு வந்து வாய் சரியில்லாம இன்னொரு கூட்டம் அவங்களோட உள்ளுக்குள்ள போகுது. நானும் பாரன் ஜெயிலுக்கு, நானும் பாரன் ஜெயிலுக்கு. இல்ல சாகலையோட இஷ்யூ டெல்சான் உண்மையில அது ஒரு பெரிய இஷ்யூ. அது உண்மையில அது சம்பந்தமா டிலே பண்ண தேவையில்லை. இந்நேரம் விசேட போலீஸ் படை அமைச்சு தூக்கி இருக்கோம். இவங்களோட ஜராவா குணம் என்னன்னு சொன்னா, முதலும் வந்து இந்த கூடாத குணம் இந்த நாட்டுல இனவாதத்தை தோன்றது. அல்லது இப்ப ஒரு ஆள் பேசினார், மக்கள் டெக்ஸ்ல செம்மணி புகை குழி தோண்டப்படுது. அவங்க 4 பேர் மாமியார் கூட போறாங்க. அப்பா ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுல எப்படி ஒரு 3 வருஷம் உள்ளுக்கு இருந்தாரோ ரெடி செட்டு. இந்த இனவாதத்தின் ஒரு இனவாதம் ஒரு மலனா அந்த மலை மேல உட்கார்ந்துக்கிட்டு அவங்க அரசியல் செய்யறது. அந்த கம்பெனி யாரு? திலீப் ஜாய்வீர பெரிய தலை, ரைட்டா? அவர் தான் இதுக்கு பின்னுக்கு நிதி ஸ்பான்சர் அவர் தான். அடுத்து உதய கம்மன் பில, சாரி விமல் வீரவன்ச, ரைட், ஓகே. அப்புறம் மஹிந்த பத்திரன பேஸ்புக்ல அப்படி மஹிந்த ராஜபக்சகளை ஆதரவா இன்னமும் காய்ச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர். அப்புறம் அப்படி இன்னும் 2 பேர் எல்லாம் மிக விரைவில். சரத் வீரசேகர மாட்டப்படலையா அதுக்குள்ள? இல்ல, அதுதான் மிஸ் ஆயிருச்சு. எல்லாம் சமூக வலைத்தளங்களை கைக்காம இப்படி நான் செய்யல, சோசியல் மீடியாவில் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு.
வெச்ச எலிப்பொறியில பெரிய எலி தப்பிட்டுது. அப்ப அதுதான் சரி, அது மாட்டிடுதா, அதோட சுத்திக்கிட்டு இருக்க அந்த 2-3 எலி குஞ்செல்லாம் மாட்டிக்கும். இல்ல அது மாட்டிருந்தா, அந்த பெரிய எலி தாய் எலி மாட்டிருந்தா ம். நாட்டுக்குள்ள கொஞ்சம் என்ன சொல்ற அந்த மோசம் இனவாத நடந்திருக்கு. அது இனவாதம் இல்லாம போயிருக்கும், மொழிவாதம் இல்லாம ஆனா போயிருக்கும். இதுல இப்ப 2029 ஒரு ஜனாதிபதியும் உள்ளுக்குள்ள போனா நீதிமன்றத்துல குற்றம் நிரூபிக்கப்பட்டா ஜனாதிபதி தேர்தலும் கேட்கல அது போல. ஜெயலலிதா ஒரு அது கேட்டாலும் கேட்காட்டே அப்ப சரி மக்கள் இப்பயும் ஆனா இப்ப இதுல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பேரு அவங்க சரி எழுப்புவாங்க. ஐயோ இவங்க இப்படிப்பட்ட ஃப்ராடா, ஐயோ இனி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு வெளியே வந்துருவாங்க. இல்ல தேர்தல் திணைக்களம் 2 தேர்தல் வைக்கிற முடிவா இருக்குது. ஜெயிலுக்குள்ள மாகாண சபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், வெளியில் ஒன்று உள்ளுக்குள்ள உண்டு. உள்ளே வெளியே. ஆமா 2 தேர்தலே நடத்தி உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையில் இப்படி ஒரு நண்பர்களை நான் காணல. என்ன சொல்ற பண்டாரோ சொல்றா வந்து தனக்கு நண்பர்கள் தான் ஆதார் என்று விளங்குது. நண்பர்கள் தான் தனக்கு வீடு வாடகைக்கு தந்ததோ ஏதோ ஒன்று சொல்லி முதல்வர் சொன்னார். எனக்கு எப்போது எந்த வருமானமும் இல்லை, வீட்டு வாடகை கட்டுவது ஒரு நண்பர், வாகனமும் ஒரு நண்பருடையது, எல்லாமே நண்பருடையது. தேசபந்து என்ன கொண்டு சொன்னவர் இதே மாதிரி எல்லாம் இன்னும் ஒரு ஆள் அண்மையில் ஒரு ஆள் சொன்னது டெல்சன் என்று விளங்குது. மைத்திரிபால சிறிசேனவும் கொஞ்ச நாள் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த 100 மில்லியன் கட்டுறதுக்கு இவருக்கு ஐயோ நானே ஒண்ணும் இல்லாம இருக்கேன், பென்ஷனையும் இந்த அரசாங்கம் நிப்பாட்டிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் அழுந்துகிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னு சொன்ன டெல்சன், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா மைத்திரி ஒரு ஜனாதிபதி எப்படி 100 மில்லியன் கட்ட கிடைச்சது? பூஜித ஜெயசுந்தரம் ஒரு போலீஸ் மாதிரி 75 மில்லியன், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் 50 மில்லியன், 100 75 50 என்ன இப்படி இந்த காசு நீதிமன்றம் அந்த காசு என்ன வழியில வந்தன்றத கேட்கலாமா எனக்கு தெரியாது. அந்த நீதிமன்றத்தை நியாயாதிக்கல அல்லது எஃப்சிஐடி கூட கேட்கலாமா? என்ன 100 மில்லியன் சிம்பிளா கட்டுது மைத்திரி. ஆமா சில பேர் முக்கியமே மைத்திரிபால சொன்னார் தானே, ஐயோ எனக்கு வழி இல்ல, நான் இப்ப எல்லா உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சில பேர் நகைச்சுவையாகவும் இருக்கலாம், சில பேர் செஞ்சாங்க, சில பேர் சீரியஸாகவும் இப்படி இது உண்டியல் எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு இறங்கின நிலைமை கூட வந்துருச்சு. நாங்க அன்னைக்கு பார்த்தோம் அந்த டைம்ல, ஐயோ மைத்திரிபால தடை சொல்லி கட்டணும், போடுங்க ஐயா சாமி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் இறங்குனாங்க ரோட்டுக்கு. அப்படி இருந்த ஒருத்தர் வந்து பாருங்களேன், இன்னைக்கு ஆடலும் பாடலும் மாதிரி போற இடத்துல பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு அந்த அந்த பாட்டு இந்த பாட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கெட்ட இதுலதான் இருக்காரு. மைத்திரிபால சிறிசேன அவர் சொல்றாரு அந்த டைம், இந்த ஈஸ்டர் அட்டாக் யாரு செஞ்சது, இதுக்கு பின்னுக்கு யார் இருந்ததுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில இத லாஸ்ட் டைம் நடந்த ஊடறுப்புல ராணுவ ஆய்வாளர் அரு சொன்னாரு, அவருக்கு ஏதோ தெரியும், ஆனா அவர் இதுல உடந்தையில இருந்து தப்புறதுக்கு தான் அவர் தொடர்ந்து இப்படி புலம்பி கொண்டிருக்கிறார். இவர் இதுல உடந்தையா இருக்கிறது தான் இப்போதைய சூழ்நிலை வாய்ப்பு இருக்குது. இந்த தாக்குதலுக்கு பின்னணியில இந்தியா இருக்குது, எனக்கு இந்திய புலனாய்வாளர்களால எல்லாம் அச்சுறுத்தல் என்று மைத்திரி சொன்னது உண்மை இல்ல, இதுல ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னார். உண்மைதான். ஏன்னா பாருங்க, இவருக்கு வந்து ஒரு நேர்காணல் சமுதித்தருடைய நேர்காணல இவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, நீங்க கேட்கிறாரு கேள்வி, நெறியாளர் கேட்கிறாரு, என்ன நீங்க வந்து ஈஸ்டர் அட்டாக் நடக்கும் போது இலங்கையில இருக்கல, சிங்கப்பூர் போயிருந்தீங்க, நீங்க மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்ல தானே தங்கினதா தகவல்கள் இருக்கு, நீங்க உண்மைக்கு எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவர் சொல்றாரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், எனக்கு சுகம் இல்ல, நான் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் போனேன். அப்ப இவர் கேட்கிறாரு, அப்ப உங்களுக்கு என்ன மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலா? ஆமா, அங்க பில் எல்லாம் ஜனாதிபதி நிதியை தானே கொடுத்துருக்கணும், அப்ப அதுக்கெல்லாம் பில்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டீங்களா? ஓ அதெல்லாம் கொடுத்தாருக்கா அப்படின்னு. சார் நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க, ஈஸ்டர் அட்டாக் நடந்தப்ப உங்கள்கிட்ட வந்து ஊடகவியலாளர் கேட்கணும், நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாப்புல இவரு. நான் இது ஹாஸ்பிட்டல் தான் போனேன்னு சொன்னேன். இல்ல இந்த வீடியோ பிளே பண்ணி காட்டுறாரு. அதுல சொல்றேன், அவரு நான் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக சிங்கப்பூர் போயிருந்த நேரத்துல இது இப்படி நடந்து போயிடுச்சு இங்க, அப்ப அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மைத்திரிபால கேட்கிறார். சரி, இப்படியாப்பட்ட நபர் தான் மைத்திரிபால சிறிசேன. இப்ப இந்த பூஜை ஜெயசுந்தரைக்கும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோக்கும் தண்டனை கொடுத்தோன்னா இப்ப இப்படி இருக்காரு.
அப்படி இருக்க விடக்கூடாது. ஆள் நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்கு, தெரியும். உள்ள புடிச்சு போட்டு விசாரிக்கத்தான் இருக்கு. சுரேஷ் சால் எங்கிட்டனா அவர்கள் மைத்திரிபால சிறிசேன எங்கிட்ட இன்னொருத்தர் இருக்கார். பிரதமரா இருந்த ரணில் விக்ரமசிங்கை நம்ம உள்ளுக்கு எடுக்கணும். ஏன் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கொந்தளிச்சு கேள்வி கேட்க இருக்காங்க. இன்னைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. டெல்சா அதுல பாருங்க நீங்க அவரு டிங் 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 என்று மணி அடிச்சு எல்லாரையும் கூப்பிடுறாரு பாருங்க. ஆனா ராஜிதேவ எந்த கட்சியில இருக்கிறார்? அவர் இப்ப இங்க தானே ஒன்றிணைந்த எதிர்கட்சி சொல்லிட்டு யூஎன்பிலே தான். அங்கேயே தந்தா டீ குடிக்கிறாரு, காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு. ஆனா என்ன செய்ய, வீடு அவரோட இல்ல, வாடகை கட்டுறது ஃப்ரெண்டு, வண்டி ஃப்ரெண்டு, இன்னும் எதெல்லாம் ஃப்ரெண்டோ தெரியாது. பூஜித ஜெயசுந்தரையும் வாடகை வீட்டுல இருக்கிறார். அதான் நல்ல கால ஞாபகம் வந்தது. அவருக்கும் செலவுக்கு காசு இல்லானே இப்ப. அப்ப சரி, இப்ப எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா எங்கிட்ட தான் அப்பா அந்த மில்லியன் கணக்கான காசெல்லாம் கட்டுனீங்க. எல்லாம் கொண்டு கொங்கிரீட்டை போட்டு கீழே அமர்த்தி வச்சாச்சு. தகவல் வழங்கியதற்காக சஹரான் குழுவில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிய தசீமுக்கு யாரும் நஷ்டஈடு கொடுக்கவில்லை. சாமர சம்பத் என்ன வேணுமா வச்சிருக்கீங்களா? நாடாளுமன்றத்தில் அவர் கேட்கிறார். මේම සහරන්ලා බුදුපිළිම කැඩුවා කියලා තස්ලීම් කියන මුස්ලිම් දරුවට වෙඩි තිබ්බා. ඉස්පිරිතාලේට ඇවිල්ලා වෙඩි තිබ්බා සහරන්ගේ කල්ලියෙන්. දැන් ඒ ළමයා ඔළුව අතපය පණ නැතුව ඒ ළමයාට වන්දියක් කවුරුත් දෙන්නේ නැහැ. ඒ බුදුපිළිම කඩපු එක ගැන අල්ලලා දීපු මිනිහා ගැන කවුරුත් හොයන්නේ බලන්නේ. දැන් அவர் சொல்றாரு இந்த சாராண்ட கேஸ்ல வந்து சாரான் குழுவை பத்தி துப்பு கொடுத்த ஒரு உளவு செய்தி சொன்ன தஸ்லீனா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்து சுட்டுட்டு போயிடுறாங்க. அவருக்கு இன்னமும் எந்த விதமான இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்ற நஷ்டஈடு இல்ல, ஒன்றும் இல்லை, அவரை யாரும் கவனிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொன்னு சொன்னார் இன்னைக்கு சாமரசம், அதாவது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவருடைய ஸ்பீச். அவர் சொல்றாரு உள்ள இருக்க வேண்டியவங்க எல்லாம் வெளியே இருக்காங்களாம், வெளியே இருக்கவங்க வேண்டியெல்லாம் உள்ள இருக்காங்களாம். அப்படின்னா அவர் யாரை சொல்ல வர்றோம்னா பூஜி ஜெயசுந்தரம், எம்எஸ்ரி பெர்னாண்டோ இதுக்கு சம்பந்தம் இல்லையா, அவங்க வெளியே இருக்கணுமா, ரைட்டா? பாருங்க, அநியாயமா அவங்களுக்கு ஒரு இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா உள்ள இருக்க வேண்டியது வந்து சாணி அபேசேகர், ரவி சனவிராத், இவங்க தான் உள்ள இருக்கணுமா, ஏன்னா இவங்களும் அதை சம்பந்தமா. එළියේ ඉන්න ඕන මිනිස්සු ඇතුළේ ඉන්නවා. මේක හැමතැනම මේ බන්ධනාගාරයට ගියාම වෙනවා. நாடாப்பா போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர. இப்ப 2 அரசாங்கம் இலங்கையில் நடக்குது. இப்ப சாமரையர் அரசாங்கம் அவரு அரசாங்கத்துல ஒண்ணு, எங்க அரசாங்கத்துல ஒண்ணு, என்ன கதை பாருங்க. என்னதான் நீங்க சொல்லிட்டு அமெரிக்காவில படுத்துக்கிடாங்க, கொண்டு வர்றதுக்கான அனைத்து ஏற்பாடு. எங்கட சித்தப்பா நாட்டுல இருந்து எவ்வளவு கட்டிக்காரன்னு நாமல் என்ன உட்காச்சிருக்காரு. நாமல் சொல்றாரு, சித்தப்பா மாதிரி ஒரு மனுஷன் இலங்கையிலே இல்ல. ஆனா ஆமாடாப்பா, இலங்கையில இல்ல, அமெரிக்காவில் இருக்காரு. நம்மளும் சொல்றோம் இல்ல நோ நோ நோ, அவங்கள போல சித்தப்பா உலகத்துல இல்ல. ஏன்னா அவருக்கு 7 மூளை. அந்த 7 மூளை இப்ப வேலை செய்யாம அங்க உட்கார்ந்து இருக்காரு, சுகம் இல்லை. இன்னைக்கு சட்டத்தண்ணி சொல்லியிருக்காரு, ஐயோ அவரை கூட்டு வர முடியாத நிலையப்பா, அவருக்கு வந்து உடல் சரியில்லை, சுகம் இல்லாம இருக்கு, அவருக்கு விமான பயணம் எல்லாம் கஷ்டம். அப்ப நான் சொல்றேன் பெரசூட்ல போட்டு அனுப்பிடும், ஒண்ணும் இல்ல, அப்படி படுத்துக்கிட்டு இருந்தா அது காத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும். பெரசூட் ரெடி பண்ணி தூக்கி போடுங்க, அவரை எதுலயாச்சும் போடுங்க, ஒரு கஷ்டம் உள்ள கொண்டு வந்து இறக்குவாங்க. யாராச்சும் போயிட்டு ஏர்போர்ட்ல தூக்கிட்டு வந்து இங்க விடுங்க. அப்படி கொண்டு வர பெரிய இஷ்யூ இல்ல. நான் அரசாங்கம் அதுக்குரிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். நீதிமன்றம் அடுத்த நடவடிக்கை இன்னைக்கு தான் அப்டேட் கிடைச்சு, இன்னைக்கு சரி, இனி அது சம்பந்தமான விடயங்கள் நடக்கும். எப்படியோ ஒரு ரெட் நோட்டீஸ் போகுமா, இல்ல இங்க வந்து சிஐடி போயிட்டு கூட்டிட்டு வருவாங்களா, எல்லாம் பார்ப்போம். நினைக்கிறேன் இப்ப ஒரு சித்தப்பா உள்ளுக்குள்ள போற நினைக்கிறேன், எல்லாம் குடும்பம் ஒன்றா தான் அவங்க உள்ளுக்குள்ள போவாங்க. ஆமா, உள்ள நல்லோம் பாப்போம் அது என்னன்னு, அவங்களுக்கு அப்படி விடுமாங்களா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு நீதிமன்றத்துல தானே ஒவ்வொரு கேஸ் இருக்கு, அதனால எல்லாம் பிரியக்கூடாது, கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு தான் எல்லாத்துடைய ஆசை, எதிர்பார்ப்பாரு. மதுரை மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையோட எதிர்கட்சி தலைவர் புகைப்படம் எடுத்திருக்கு, செல்ஃபி எடுத்திருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கோட மனைவி ஒரு புகைப்படம் பார்த்தனா, அது அவதான பார்த்தனா தெரியும். அது உண்மை அவர் புகைப்படம் தானே? ஆமா, அப்படிதான் புகைப்படம். வீடியோ ஒண்ணு தான் எடுத்திருக்காங்க. ஒரு சிங்களத்துல இருக்கு. பண சொல்ற இடத்துல ஒரு பௌத்த மத வழிபாடு ஒண்ணு இடம்பெறுது. அதுல ஒரு ஓரமா முன்னெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் தானே, ஜனாதிபதியினுடைய மனைவிமார் மக்கள் வந்து கீழே அப்படி சம்பளக்கால் போட்டு உட்காந்துக்குவாங்க. மேடம் வந்து அப்படி ஒரு சேர் அவங்களுக்கு இருக்கும்,
செருப்பு தூக்க 2 பேர் சைடுல இருப்பாங்க. அவங்க ஹேண்ட் பேக் பர்ஸ்லாம் வச்சுக்க 2 பேர் இந்த பக்கம் இருப்பாங்க. எல்லாம் ஆர்மில இருக்கவங்க தான். அவங்க அவங்க அந்த சேவைய செய்யணும். ஆனா இவங்க மேடம் இப்படி காத்து வீசிக்கிட்டு இருப்பாங்க. நோனா. ஆனா நோனா அப்படி இருப்பாங்க மேடம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு மூலையில இருந்தத வந்து அப்படி அங்க இருந்த ஊடகவியலாளர் நினைக்கிறேன். ஊடகவியலாளர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப அமைதியா நானே இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம். என்ன சொல்றீங்க? நாங்களே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். மனைவியுடைய ஜனாதிபதி அன்ரோக் குமாரசாமியுடைய மனைவியுடைய ஒரு காணொளி தான் அது சொல்லி நிறைய வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து அமைச்சர் நளின் தாஜிஸையும் அமைச்சர் அரசர நாணயக்காரையும் கர்தினால் மேல்குமி தாண்டகை சந்திக்க போயிருக்காங்க. ஆனா நான் யோசிச்சேன், இந்த ஐயோ இந்த விஷயம் வரும்போதே சரி பல பேர் ஃபயர் ஆக போறானுங்க. ஏன்னா கர்தினால் மெல்டமஞ்சித் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தான் இந்த அரசாங்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்க தேவைக்கு தான் இந்த அரசாங்கம் ஆடுது அப்படின்னு எதிர்கட்சியில பல பேர் கத்தி அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு போனதுக்கு அப்புறமா அது கீழே வர கமெண்ட்ஸ் பாதி பேர் இந்த ராஜபக்ச கேம்பெயின்ல இருக்கவங்க பல பேர் அதை தொடங்கிட்டானுங்க அடிக்க. என்ன இதுக்கு அங்க மகாநாயக்க தேரங்கள்லாம் சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு தான் வந்து இன்னைக்கு ஒரு மரியாதை நிமித்தமா கர்தினாலை சந்திச்சு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த போறாங்க. அந்த நீதிபதியுடைய வயதில்லை கூட்டுவது தொடர்பா ஒரு தெளிவுபடுத்தல் அவருக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி வாழ்த்தி இருக்காரு போல. அதுக்கு இவனுங்க தொடங்கிட்டானுங்க தானே இந்த எதிர்த்தரப்புல இருக்கவனுங்கெல்லாம். நாங்க சொன்னோம் தானே, இந்தா பாருங்க கார்டினல் தான் இவங்கள ஆட்சிக்கு எல்லாம் செய்யறாரு, ஐடியா கொடுக்குறாரு. அதுலயும் சில பேர் கொட்டி டயஸ்போராவ என்ன சம்மதமே இல்லை, ஏன்டா இங்கே அதை கொண்டு வரீங்க, கொட்டி டயஸ்போராவுக்கு இங்க என்னடா சம்மதம்? நாமல் ராஜபக்சவின் கதவு வழியாக அல்ல, பூரியை பொத்துக்கொண்டு தப்பியோடினார். இந்த திருட்டு கூட்டத்தை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும். වසන්ත මුදලිය. ඒ යනකොට බාප්පා විතරක් මේ තාත්තා ලොකු තාත්තා බාප්පා පවුලේ අය අම්මා මල්ලි නාමල් රාජපක්ෂ මේ ඔක්කොම ගෙවල් තියෙනේවා දොරන් කඩාගෙන තමයි ගියේ. நாமல்ன்றது தப்பியோடினது வந்து பூரியை பிச்சிட்டாம ஓடினது. முதலிக்கு சொல்றேன். ஆனா அழகலோட அழகல் டைம்ல உண்மைக்குவே எனக்கு சரி மன வருத்தம். பாத்தீங்கன்னா நான் கூட இப்ப எல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. நானும் அந்த ஊடகவியலாளரா நான் போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜனாதிபதி வீட்டுல என்னென்ன இருக்குன்னு பாப்போம்னு போயிட்டு பார்த்தா அங்க இப்படி கையில காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நான் ஒன்று சொல்ல வீடியோ கீழே பாருங்க. நான் பாருங்க அந்த வீடியோ நான் ஷூட் பண்ண வீடியோ மேல இருந்து என்ன காட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்க மக்களே. ஜனாதிபதியுடைய தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜனாதிபதியுடைய யாருடைய தெரியும் இல்ல அதுல பாவபாளி எங்கன்னு சொன்னாடில் சார் அந்த கர்மா தான் இப்ப விளையாடுறாரு. தமிழ் மக்களை உடுத்த உடுப்போட உடை இல்லாம அந்த அவங்களோட வீடுகள் நிலத்துல இருந்து அடிச்சு கலைச்சிட்டு அவங்கள என்ன சொல்ல செக் பண்ண உடற்பரிசோதனை செய்யக்குள்ள உடைகளை கலட்டி என்ன சொல்ல உடைகள் இல்லாம தான் செக் பண்ணது. அந்த அந்த மக்கள் அந்த 2009 மழை குளிர் அப்படி என்று அந்த சனம் அந்த அதால வரக்குள்ள அவங்கள செக் பண்ணி அவங்கள வச்சு அவங்கள கிட்டத்தட்ட ஒரு மானபங்கப்படுத்தி தான் இவர உத்தரவு தான் உத்தரவு தான். அது செக் பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சில பேர் அந்த பெண்களை தவறான தொடுகையில எவ்வளவு ஈடுபட்டாங்கிறது அது சொல்ல முடியாத வேதனை. என்ன செய்ய இவங்க என்ன செய்ய உங்களுக்கு செய்யணும்? ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்க உங்க முன்னுக்கு சாமானிய பெண்களுக்கு என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் நிக்க வரும். இப்படி கையை கட்டிக்கிட்டு நிக்கதான் இருக்கு. சகோதரனுக்கு முன்னுக்கு சகோதரி, சகோதரிக்கு முன்னுக்கு தாய், எல்லாரையும் என்னென்ன விடயம் எங்களை பண்பாடு பாரம்பரியம் நாங்க காப்பாத்தினமோ அவ்வளவத்தையும் அப்படியே ஒரு நிமிஷத்துல தவிடுபடியாக்கி அவ்வளவரையும் வதைச்சவங்க. சரியா? அந்த இப்ப நீங்க காட்டின உள்ளாட போடாம ஓடுறதுன்றதை விட உடுப்பே இல்லாம ஓடி இருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க கர்மாவ, ராஜபக்ச, பிள்ளையா, கருணா, கோட்டா, பஷீர், இந்த பாருங்க ஆறு என்னென்ன செய்தாங்களோ எல்லாரையும் போட்டு துரதி கொண்டுதான் இருக்கு. விடுபட்ட பேர்கள் யாரும் விடுபட்டு இருந்தா எழுதுங்க, நாளைக்கு சொல்றேன் பின்னுக்கு. கன பேர்கள் யாரும் அவசரத்துல விடுபட்டு இருந்தா சொல்லுங்க என்ன பேர்கள். இப்படி பாத்தீங்கன்னா நீங்க காட்டினது இப்ப என்ன பொறுத்தவரை நான் இதை பார்த்து சந்தோஷப்படல. ஆனா என்ன சொல்ற இன்னும் காலம் கணக்க பதில் சொல்ல போகுது. கட்டாயம் முன்னுக்கு போக இருக்கு. இப்ப கொஞ்சம் இப்ப வந்து இந்த நெத்திலி மீன்கள் தான் இப்ப வந்து சட்ட வலையில சிக்கிக்கிட்டு இருக்கு. நெத்திலி மீன்கள் சுறா எறா விரைவில். அமைச்சர் சந்திரசேகரன் சொன்னாரு 83 கலவரத்துல எந்த குடும்பத்துல நான் 15 பேர் இழந்திருக்கிறோம். ஒரு பேர் 2 பேர் இல்ல, 15 பேர் இல்ல என்ற குடும்பத்துல. 6 கொளுத்துனது ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார் மலைய பக்கத்துல இருந்த மலைய பகுதிகளில் இருந்த தமிழ் கடைகளுக்கு முதல் சிங்கள என்ன சொல்ற காடையர்களும் ராணுவம் இணைஞ்சி சோக்கால குறியீடு போட்டவங்க. இது தமிழ் கடை, இது தமிழ் பேசுற கடை, இது முஸ்லீம் கடை.
அவர் பேசுறாரு, அவர் பேச்சு பார்லிமெண்ட் ஸ்பீச்சை பாருங்க. இப்படி இந்த காடையர்கள் கட்டவிழ்த்து விடப்பட அதே மாதிரி ஒரு கேவலமான செயல் தானே 2009 செய்து நீங்க. யாரு கோட்டாபாயா இப்ப யாரும் போன் காய்ச்சி அவர் சொல்றாரு, என்ன தொந்தரவு செய்யாதுங்க, நான் அமைதியா இருக்க விடுங்கோ, சமா வேண்டியப்பா இந்த பாட்டுக்கு இருக்கேன், என்னைய விடுங்களே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வரா வேண்டியப்பா சமா வேண்ட. அவங்க நீ என்னத்துக்கு உழைச்சி போட்டு பென்ஷன் எடுக்கிற ஜனாதிபதி, நீ நாட்டை விட்டு போட உடனே உனக்கு என்ன பென்ஷன், அந்த ஒப்போசிஷன்ல இருக்கிற அந்த ஊடகவியலாளர் தான் அவர் கதைக்கிறார் இல்லையா. எல்லாம் வரும், ரிட்டர்ன் படும். அங்க அப்படி அங்க செய்த அநியாயங்கள் அப்படி, இவர் ஆட்சிக்கு வாராரு எப்படி, 250க்கு மேற்பட்ட உடல், அந்த உடல்கள் மேல ஏறித்தான் தேசிய பாதுகாப்பு இல்ல பாருங்க, அதிகாரத்தை எங்களுக்கு தாங்க, நாங்க வந்துதான் சரின்னு அந்த சனம் இது. எனக்கு என்னென்னால் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, மைத்திரி இருக்கக்குள்ள 52 நாள் பிரதமரா மகிந்தே கொண்டு வந்து உட்கார வச்சு அப்பாச்சி இருந்தது. இந்த 52 நாள் பிரதமர் போஸ்ட் எடுக்கிறதுக்கு முதல் நாள் 5:30 6:45 இருக்கும் என்று நினைக்கிறேன். முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவும் கார்டினலும் அப்பாச்சிட விட்டு இருந்தது கொண்டு வரதுக்கு. ஈஸ்டர் அட்டாக் இப்படி ஆவிருச்சு, நீங்க வந்து அப்படின்னு கார்டினல் உங்களுக்கு ஒரு ஆபத்து நான் கதைக்கிறேன், நீங்க செய்த கர்மாவையும் இந்த உலகத்துல துளைச்சி தான் போகணும். நான் கேட்டேன், ஊடக சந்திப்புல கேட்டுட்டேன், இப்படித்தான் நீங்க வந்து இப்ப அனுரகுமார் திசாநாயக்க இந்த அரசாங்கத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, ஆனா நீங்க தானே கோட்டாபய ராஜபக்சே ஆட்சி கொண்டு வரதுக்கு நீங்க தான் கை காட்டினீங்க அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா அரேஞ்ச்மெண்டா அப்படி சொல்லி அப்ப அவர் சொல்றாரு, இப்படித்தான் அவங்க ஆட்சிக்கு வரப்போறாங்க. அப்படி இல்ல புத்தா அவ்வளவுதான் சொல்லுங்க, இப்ப உடைய சொல்லுங்க. அதான் அவர் சொல்றாரு, இல்ல நான் அப்படி இதாக்கல, அவங்க வந்து எங்களை சந்திச்சாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு செய்ய முடியும், நாங்க கதைச்சது மட்டும்தான், மற்றபடி அவங்கள தீர்மானிச்சது தேர்தலில் தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அவர் அந்த அப்படியே விட்டுட்டார் சைலண்டா. කටයුතුම දැන් සැනල් 4 වීඩියෝ එකකින් අපිට ඉදර වෙනවා මේ දැන් මේ රාජපක්ෂලාව බලයට ගෙන්නන්න තමයි මේ වගේ කුමන්ත්‍රණයක් සිද්ධ වුණේ කියලා. දැන් ඒකත් එක්ක බලනකොට ඊයේ පාර්ලිමේන්තුවේ අමාත්‍ය මනුෂ නානායකර කියනවා ඔබ වහන්සේ ඇතුළු කණ්ඩායම මේ හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂට සහයෝගය ලබා දුන්නා කියලා එයා ස්ටේට්මන්ට් එකක් දෙනවා. මේ සම්බන්ධව ඔබගේ අදහස කොහොමද? දැන් ඊයේ පාර්ලිමේන්තුවේ විරුද්ධ පක්ෂයේ නායකතුමා ප්‍රකාශයක් කළා තිබුණා මම එයාට විරුද්ධව ඡන්දෙ දෙන්න කියලා කිව්වයි. මම කොහේවත් එහෙම එකක් කියනවා. මම අභියෝග කරනවා එතුමාට දෙන්නන්න කියලා මොන කතාවේද මම මේක කිව්වේ. මම කිසිම ආකාරයක ගෝඨාභයට ඡන්දෙ දෙන්න කියලා කිව්වෙත් නෑ. කවුද සජිත් ප්‍රේමදාසට ඡන්දෙ දෙන්න කියලා කිව්වෙත් නෑ. අනුර කුමාර දිසානායකට ඡන්දෙ දෙන්න කියලා කිව්වෙත් நෑ. அஸ்கரிய மல்வத்தப்படம் ஒரு கட்டத்துல பெருசா ஒன்றும் கதைக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ காய்ச்சி. இவர் அப்படி இல்லை, இவர் 2 பக்கம் அடிப்பாருன்னு, தமிழாக்களுக்கு உதைப்பார், 50 பக்கம் எல்லாம் தமிழாக்களை காட்டிப்பார். இலங்கையில 2வது கருதினாலாம் இலங்கை வரலாற்றுல. இல்ல இவ்வளவு பேருக்கும் வேலை செய்யற கர்மா என்னட்ட நேற்று ஒரு ஆள் கேட்டால், அப்ப இந்த மத தலைவருமா இருக்கு யாரு கண்டு கேட்டான், இவர் கருதினா டோன்ட் வரி அவர் லிஸ்ட்ல இருக்கிறார். இப்ப அடுத்த லிஸ்ட்ல இவர் இப்ப அப்பாச்சி தவழ்ற மாதிரி அவரு என்ன நிலைமையில போறாரு வேதனை டில்சான். இது சும்மா 2009 நாங்க உடுப்பை பற்றி காய்க்கிறோம். கருதினால் வந்து மணிப்பா முகாமுக போய் இறங்கி சனத்தை பார்க்கலே, அதுக்குள்ள கிட்டத்தட்ட 7-8 அருட்தந்தையர்கள் இருந்தோம், ஒரு அருட்தந்தையரை சந்திக்கலே. ஜோசப் கேம்பில் பிடிச்சார் மன்னர் ஆயர் ராயப்பு ஜோசப். இதுல 7 அருட்தந்தை வாங்க, இல்ல இப்படி இந்த தகவல் புல அல்லது நாங்க சொன்னது போலன்னா, மன்னர் ராயப்பு ஜோசப் ரம்பக்குளம் அந்தோனியார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ராணுவம் அனுமதி கொடுக்காம காத்துட்டு இருந்தவரை இப்ப அனுமதி தருவாங்க. கருதின சொல்லுங்க அப்ப நீங்களே லேசுப்பட்டாக்கள் இல்ல, அவங்கள பெரிய ஆக்கள்னா நீங்க கொஞ்சம் பரவாயில்ல. தெரியாது, எல்லாருக்கும் கடவுளும் இருக்கிறார், இயற்கையும் இருக்கிறார், நாங்க யாரையும் தண்டிக்கிறது எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா ஒரு சாதாரண மக்களா எங்கட ஆதங்கம், இது தமிழ் மக்கள் ராதங்கம், தமிழ் பேசும் மக்கள் ராதங்கம். சரிண்ணா, அப்படியே இந்த அனுராதபுரம் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வந்துடும். அனுராதபுரம் பஸ் ஸ்டாண்ட் இந்த அரசாங்கத்து வந்தோன்னா அது வந்து கைவிடப்பட்ட நிலையில் இந்த ப்ரொஜெக்டை வந்து இவங்க எடுத்து அப்படி அழகா அனுராதபுரம் பஸ் ஸ்டாண்டை அழகா செஞ்சுட்டாங்க. ரைட்டா, டீசெண்டா அழகா தாவரமெல்லாம் வளர்த்து மரம் செடி கொடியெல்லாம் வச்சு லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பிளாட்ஃபார்மே அழகா இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் அனுராதபுரம் பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு போனாலும் சூப்பரா இருக்கடா. அப்ப அந்த கொழும்புல எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்ப அங்க நேற்றைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நைட் என்னன்னா, பஸ்ல அமர்ந்திருந்த ஒரு பையன், மாணவன், பாடசாலை சீரோடையோட தான் இருக்காரு. அவர் சாப்பிட்டு கீழே போட்டார், ஜன்னல் வழியா கீழே போட்டார். உடனடியா அதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க அந்த கிளீனிங்ல இருக்கவங்க வந்து, தம்பி நீ இறங்கி வாப்பா, வா கீழே வா, அல்லு அப்படின்னு அள்ள வச்சு
அவரையே சுத்தம் பண்ண சொல்லிட்டாங்க. நான் நினைக்கிறேன் பாக்கி இனி வாழ்க்கையே அந்த பையன் வந்து கீழே குப்பை போட மாட்டான். நல்ல ஒரு பாடம் படிப்பிச்சு அனுப்பியிருக்காங்க. உண்மைக்குமே அது சின்னதுல இருந்து பழக்கி விட்டுறணும். வீடுகள்ல நம்ம எப்படி இந்த குப்பைகளை அகற்றணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாலே வெளியே நம்ம சின்னவங்க வந்து வரும்போது அதை அவங்க ஒட்டவா கத்துக்குவாங்க. இந்தாங்க அந்த குப்பையை டஸ்ட்பின்ல தான் போடணும். ரைட். இப்ப இந்த குப்பைகள் கூட வெவ்வேறா பிரிக்கப்பட்டு தான் ஒரு இடத்துல போடப்படுது. அது நல்ல விஷயம். அது முன்னில இருந்தே அமுல்ல இருக்க ஒரு விஷயம். அப்ப அதை வந்து நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அதை வந்து அவங்க பழக்கத்துல போற இடங்கள இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இதை வந்து சில பேர் விமர்சிக்கலாம். ஐயோ சின்ன புள்ள, சின்ன பையன் அவனை அப்படி செய்யறதா? வில்சான், நீங்க சொல்ற 100% உண்மை. ம். இலங்கையில வந்து அந்த குப்பைகள் அல்லது ஊத்தைகளை மேனேஜ் பண்றதுக்கான சரியா பயிற்றுவிக்கப்படல. வீடுகள்ல மிக மோசம். எங்கட இருக்கிற வீடுகள்ல ம். மகன் படிக்கிறவர், மகள் படிக்கிறவ, அவங்க பிளேட் எல்லாம் கழுவிட்டு இருக்கு, நேரம் காணாது. ஆ. அதை போட்டுட்டு போங்கம்மா, சாப்பிட்டா வைக்க, நீங்க சாப்பிடுறது மட்டும் செய்யுங்க. பிள்ளைக்கு சில அம்மா அப்பாட வேதனையான சம்பவம் என்றால், மகளுக்கு சமைக்க தெரியாது. ஐயோ. அவ கல்யாணம் கட்டி போய் தான் பழகுவா, சமைக்க பழகுவா. கோவிந்தா கோவிந்தா. சரி, ஒரு மாதிரியா அன்றைக்கு சம்பவம் ஒண்ணு செய்தாச்சு. புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். சரி, நம்ம இதுக்கு தொடர்பு இல்லை. புரியட்டும். அதே மாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி. இப்ப பாருங்க, இப்ப ஒரு ஒரு குடும்பத்துல இருக்க இந்த மூத்த பையங்களோ சின்னவங்களோ பேட்ட கழுவி வைக்க மாட்டானுங்க. அவங்க அம்மா இல்ல, இது கழுவணும், வெளிநாட்டுல அவங்க தங்கச்சி கழுவணும். அப்படி சரியா? இல்ல, கழுவி வைங்கடா அப்பா. இது நீங்க நெல்சன், சாப்பிடுற பேட்ட நீங்க கழுவி வைங்க, பழகுங்க. இது வெளிநாட்டிலயும் இருக்குது. சில வீடுகள்ல பிள்ளைகள் வந்து அந்த என்ன சொல்ற பிளேட் கழுவுற சிங்கில தான் வந்து பிளேட் எல்லாம் போடுவாங்க. ஆ. அவங்க கழுவ மாட்டாங்க. என்ன அவர் பிஸி, அவர் நேரம் ரூம பூட்டி தான் இருப்பார். ஆமா, ரூமுக்குள்ள ஆமா. ஒருவருக்கும் தெரியாது. அப்படித்தான் ரூம இங்கேயே பூட்டி தான் இருக்கு. இருப்பார். இலங்கை அதாவது இது எங்கட தமிழாக்கள்ற புதுசா வந்த கல்ச்சர். அப்ப பிள்ளை அப்ப ஒரு விசிட்டர்ஸ் வீட்டுக்கு போனா ஒரு சில வீடுகள்ல தான் பிள்ளைகள் எல்லாரும் வந்து கழுவ கழிச்சு சில அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறார், வீட்டுக்குள்ள படிக்கிறார், படிக்கிறாரு, அந்த படிக்கிறாரு, போன் விளையாடுறாரு, காதலிக்கிறாரு, இல்ல நடக்கும். ஆனா பிளேட்டு காஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி சாப்பிட்ட அடிப்படையில பேரண்ட்ஸ் விடுற பிழைதான் அந்த பையன் வந்து குப்பையை வெளியில வீசினது. அது எங்கடாக்களுக்கு இப்ப பெருமாட்டில் சான். இப்ப அம்மா அப்பாட டெஸ்ட் வருது 9ஆம் தேதி. ஆமா ஆமா, அம்மா அப்பாட டெஸ்ட் ஒன்று இருக்கு. அது அம்மா அப்பா தான் எழுதுறது. ஆமா அப்படி. இலங்கையில 72 விதமான தாய் தகப்பனுக்கு தாய்மாருக்கு வந்து வார சனிக்கிழமை பரீட்சை நடக்குது. அம்மா அப்பா தான் டெஸ்ட் எழுத போறாங்க. ஓ ஐயோ கடவுளே, அந்த பிள்ளையில வந்து அந்த வைன் பண்ண கார் மாதிரி வைன் பண்ணி போட்டு அனுப்பிடுறோம். அதுகள் போய் ஓடப்பட்டு சில வேலை அது உண்மையில அந்த வயசுல அந்த பிள்ளைகளுக்கு அது ஹெவி லோட். என்ன சொல்ற, எடுத்துகள் மட்டும் நீ 150 தாண்டல்ல, இங்க படி தாண்ட போது நமக்கு இருக்குது விளையாட்டு. சரி, உண்மையுமே சின்ன வயசுலயே அது கெட்ட பிரச்சனை. இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு ஒரு மாற்றம் செய்யணும்னு சொல்லித்தான் என்ன பொறுத்தவரை சொல்ல போனா, அதாவது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை ஒரு தடை தாண்டல் பரீட்சை மாதிரி வச்சு இந்த அளவு போட்டித்தன்மை இல்லாம ஆக்கி அதுக்குரிய பெசிலிட்டிஸ் எல்லாம் நிப்பாட்டி அது உண்மையா நிப்பாட்டும். 5ஆம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சைன்றது வந்து உளவியல் ரீதியா மாணவர்களை பாதிக்கிறது மட்டும் இல்ல, பரீட்சை எழுதுற மாணவர்கள் மற்றும் பரீட்சை எழுதி சித்தியடைய மாணவர்கள் அதிக அளவுல பாதிக்கிறது. இதோட கல்வி அமைச்சு நினைக்கிறேன் வந்த புதுசுல ஏதோ கருணி கதைச்ச சொன்னாங்க. அந்த இது கொண்டு வர போனாங்க. அது கொஞ்சம் அங்கிட்ட கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா இதே எப்படியோ சில வீடுகள்ல காமெடி என்னன்னா, புள்ள டெஸ்ட் எழுத போது தெரியும் சமைக்க இல்லாத. இப்ப 1 மாதம் 1.5 மாதம் கன வீடுகள்ல வெளிச்சாப்பாடு. பிள்ளைக்கு சமைச்சா அந்த ஃபுல் அந்த ஃபோம்ல இருந்து போயிடுவோட அம்மா பிள்ளையோட பக்கத்து கொடடி பாவம் கணவர் பார் வேலைக்கு போய் சாப்பாடு கனவு மாதிரி என்ன டெல்சா எப்படி இருக்கிறாங்க, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு மூலைகளுக்குள்ள கோதுமை ரொட்டியோட இருக்கிறாங்க. கொலசி முடிஞ்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு. இப்ப ஆமா இது வந்து மனைவி காலத்திலையும் இருக்கணும். சில வீடுகள்ல இந்த சாமா தட்டுலாம் நைட்டு வச்சா அது அடுத்த நாள் காலை அந்தியறது இருக்கு. அதெல்லாம் கழுவி வைங்க. அதெல்லாம் ஒழுக்கம். நீங்க இருக்கிறத பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகள் சரியா வளரும். பிள்ளைகள் சரியா வளரும். இதுல இப்ப சில வீடுகள்ல சில அவசரங்கள்ல நம்ம வீடுகளையும் பிள்ளைகள் கத்துனா அப்படி போனா நம்ம சாப்பிட்டு வர கூட அதெல்லாம் கழிவுகளையும் வச்சுட்டு வரலாம். ஆமா ஆமா ஆமா, ஆண்களும் செய்யலாம் சார். கட்டாயம் செய்யணும். இப்ப நான் இடையே எடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுற கழுவி வச்சுட்டு வந்துருவேன். அதுமே எல்லாம் பழகுவேன். நான் சாப்பிடுற பிளேட் மட்டும் இல்ல, கிச்சனே எல்லாம் நைட்ல போய் கடைசி சாப்பிடுறவங்க கிளீன் பண்ணி செய்யாத. ஸ்ரீலங்காவில கேட்டீங்கன்னா டெல்சான் ஆணுக்கு நீங்க பெண்ணா
ஆணும் பெண்ணும் அரசாங்க உத்தியோகமாம். ஆ. பொம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து டக்குண்டு சாப்பாடுலாம் போட்டு கூட இவர் ஜம்மன்னு போய் சாப்பிட்டு தண்ணியங்க ஆ. ஊர்ல இருக்கிற ஆம்பளை மாதிரி முதல் பயிற்சி கொடுக்கும். சரி. அதனால முதலாவது டெல்சான் இந்த வீட்டையே பழுதாக்குறது இல்ல ம். டெல்சான் இந்த குடும்பத்தையே முதலாவது பழுதாக்குறது வந்து ஒன்று வந்து கல்யாணம் கட்டினது அப்புறம் பிள்ளைகளை பழுதாக்குற அம்மாவும் அப்பாவும், ஆமா. கல்யாணம் கட்டோடனே எல்லா கணவன்மாரையும் பழுதாக்குற மனைவி மேல பழுதாக்குற கணவன். கணவன். இது மூன்றும் ஒழுங்கா இருக்க வேண்டாம், குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சில பேர் அவங்களுடைய பேரண்ட்ஸும் காரணம் நாடகங்கள் பார்த்துக்கிட்டு அந்த நாடகத்திலே உட்கார்ந்து இருக்கிறது. அவங்களும் ஒரு வேலை சரியா செய்ய மாட்டாங்க. அதனால பிள்ளைகளும் அம்மாவே இப்படி இருக்கு, நாங்களும் இப்படி இருப்போம்னு எடுத்துட்டு போயிருது. அதெல்லாம் பிரச்சனை. இப்ப நாளைக்கு எத்தனை கோல் நமக்கு வருமோ தெரியா. சரி பார்ப்போம். குமாரு வெளியில வீட்டை போகணும். ரைட், கமெண்ட்ஸ்க்கு வருவாங்க. அப்பவே அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக இருந்திருந்தார் இப்போது பிள்ளையானுக்கு இந்த நிலை வந்திருக்காது. பாருங்க, நாங்களே பிள்ளைகளுக்கு தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிள்ளையானுக்கு ஒரு பிள்ளையா பார்த்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. மெட்ரோவுக்கு பாதுகாப்பு அவசியம், கட்டாயம். அதுல பாதுகாப்பு உறுதிப்படுத்த என்றால் இந்த 6வது நாசகார வேலையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் குறிப்பிடுகின்ற ஊழல் அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட காலம் மக்கள் மனதில் வாழ்ந்தவர்கள், இரக்கம் காட்டத்தான் வேண்டும். ஐயோ, நல்ல ஒரு கமெண்ட் சொன்ன டில்சான். நோட் த பாயிண்ட். நாட்டு நடப்புக்கு நன்றி. நாட்டு நடப்பு எப்படியான முக்கியமான ஒரு மக்களின் கோரிக்கையை முன்வைக்கிறேன். மன்னார் மாவட்டத்தில் விசேடமாக நானாட்டான் பிரதேசத்தில் குரங்குகளின் மிகவும் மோசமான அளவு மக்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. விரைவாக அந்த குரங்குகள் மந்தியின் ஆதிக்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் மக்கள் விரைவில் பட்டினி சாவுக்கு தள்ளப்படுவார்கள். நாளுக்கு நாள் மிகவும் ஒரு துன்பமான நிகழ்வு. நாங்கள் அண்மையில வடமாகாணம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பா கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் குரங்குல நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. இதுலயும் நானாட்டான் பகுதியில உண்மையில இதுல என்ன கைட்லைனை பின்பற்றலாம தெரியாது. இதுக்கு முடிஞ்சா நாளைக்கு நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்து இது தொடர்பில் அல்ல வனலாக அதிகாரிகளோட ஒரு கதைக்கிறது முயற்சி செய்யுங்க. இந்த தீர்வுகளை என்ன வகையில நடைமுறைப்படுத்துறோம் நாளைக்கு டீல்ஸான் மறக்காம டீல்ஸான் நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு ஒரு தொடர்பு கொண்டு பாருங்க. வணக்கம், நான் இந்தியாவிலிருந்து நித்திலா. உங்க நிகழ்ச்சி ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ரொம்ப சிறப்பாக இருவரும் சேர்ந்து எடுத்து செல்லும் விதமே வேற லெவல். மக்களின் கஷ்டங்களை அறிந்து அவர்களின் நிலைமையில் உங்களை நிறுத்தி அந்த ஒரு வழியையும் உங்கள் சொந்த வீட்டு பிரச்சனையாக பார்த்து உணர்வுபூர்வமாக அந்த ஃபீலிங்ஸை முகத்தில் காட்டி பேசும்போது உண்மையாகவே நமக்கு யாரும் இல்லை என்ற வழியில் வாடும் பல உள்ளங்களுக்கு உங்க கருத்துக்கள் மருந்தாக இருக்கின்றது. உண்மையில் வவுனியாவில் இறந்தவர் உடலை கூட புதைக்க விடாமல் செய்யும் காரியம் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத துயரமான சம்பவமாக இருக்கிறது. எவருக்கும் நடக்கக்கூடாது. நன்றி. தொடர்ந்தும் கருத்துக்கள் எழுதுங்க, நிகழ்ச்சிகளை பாருங்க. இந்தியாவிலிருந்து அவங்க பார்த்திருக்காங்க. அதுல உண்மையை தைரியமாக பேசுவது சிறப்பாக உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்து இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகள் கடைசி வரை கைது செய்யப்பட மாட்டார்கள் என்பதை மக்களின் கவலை. அப்படி நீங்க நினைக்காதங்க. அதுக்கு மாற்றான கைதுகள் வெகு விரைவில் இடம்பெறும். முடிந்தால் இன்றைக்கு நான் அது தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை செய்திகளை கப்பால வைக்கிறேன். அதே போன்று இன்றைக்கு இன்சைட்ல போய் பாருங்க, கனவேற வரலாறு எழுதி இருக்குது. அவங்களுக்கு ஜாதகம் எழுதப்பட்டிருக்காங்க. இந்த இன்சைட்ல சொல்ல மறந்துட்டு ஜாதகம் இருக்குது. டில்ஷாண்ட ஜாதக பலனை போய் பாருங்க. வணக்கம். மாகாண சபை தேர்தல் நடந்தால் சாருக்கு சேரடித்து அனுப்புவார்கள் வடமாகாண மக்கள். அந்த சாரையும் சேரையும் யாரென்று தெரியாது. முடிந்தால் நல்லவர்களை தெரிவு செய்யுங்கள், தீயவர்களை அல்லது துஷ்டர்களை விலக்கி வையுங்கள். பணத்தை எல்லாம் வெளிநாட்டில் முதலீடு செய்தால் வியாபார மீட்டிங் இருக்கும் தானே. ஓமம், நல்ல கருத்தொண்டரில் யோசித்த இன்வெஸ்ட்மெண்ட். மொத்த குடும்பமும் இலங்கையை கால்பந்தாக வைத்து விளையாடி இருக்கின்றார்கள். தற்போது இவர்களை வைத்து கர்மா கால்பந்து விளையாடுகிறது. கர்மா நாங்க பதிலோடு சொன்னாங்க. இது யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. நாங்க பல செய்தா நாங்க அனுபவிச்சு தாங்கணும். மலையக மக்களை வடக்குக்கு வரவேற்கிறோம். உண்மையில அந்த வரவேற்கிற அல்லது விருந்தோம்பல்ல நாங்க யாரும் சளைத்தவர்கள் இல்லை. தமிழ் பேசக்கூடிய மக்கள், அது முஸ்லீம் மக்களா இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களா இருக்கலாம், உங்களை இருகரங்குப்பி வரவேற்கிறாங்க வடமாகாண மக்கள். அப்படியான ஏதாவது முயற்சிகள் அல்லது அப்படி ஏதாவது சேரிட்டி ஒர்க்குகள் நீங்க இப்படி போறதுக்கான முயற்சிகள் ஏற்பாடுகள் இருந்தால் அது தொடர்பில் நாங்க பேசுவோம். அதோட யாராவது செவ்வி கொடுக்கணும் என்றால் டில்ஷானோட இணைங்க. அதுக்கான ஒரு கருத்துக்களத்தை முதல் உருவாக்கும். அந்த கருத்துக்களத்திலிருந்து நாங்க அடுத்த பாய்ச்சலை நோக்கி போவோம். உங்கள் இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். நீங்கள் இருவரும் பேசும் அனைத்து
இழப்பது எம் இனத்தின் கண்ணீரும் சாபமும் அண்ணா. ஒரு குடும்பம் மட்டுமல்ல, 2024 செப்டம்பர் மாதத்துக்கு முன்பு மாறி மாறி வந்த காவாலி அரசு எல்லாம் கள்ளன் காவாலிகள் தான். அந்த குடும்பம் எல்லாம் தவண்டு தான் திரியும். இந்த நாட்டு நடப்பை எல்லாம் ஒருவர் பார்த்து சிரி சிரி என்று சிரித்துக் கொண்டிருப்பார். யார் என்று ஊகித்துக் கொள்ளுங்க. ஆஹா, நீங்க எங்களுக்கே விட்டு வைக்கிறீங்களே இதுல. யாருண்டே எங்களுக்கே தெரியாது. முடிந்தால் இன்றைக்கும் திரும்ப உங்களோட கருத்தை சொல்லுங்க. முதலமைச்சர் இல்லை, முதலைக்கு அமைச்சராகினால் நல்லது. நல்லது, உங்களோட கருத்துக்கு முதலைக்கு அமைச்சர்கள் தேவைதான். நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு சுவாரஸ்யமான குடும்ப விஷயம் கழிச்சிருக்கிறோம். உங்களோட கருத்துக்களை நீங்க பின்னூட்டத்தில் எடுங்க. உங்களோட வாழ்க்கை முறை அப்படி இருக்கு, வெளிநாடு அப்படி இருக்கு. நாங்க சொன்னதுல போல, டில்சன் சொன்னது போல, தமிழரசு சொன்னது போல நாங்க சொல்றோம். சரி, கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும். பாய் பாய். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.